இதில் பார்த்தா தெரியும். ஒன்று வந்து ப்ரௌனிஷாக இருக்கும், தெரியுதுங்களா? வச்சா ஆயில் கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி இருக்கும், சொட்டா வடிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னா ஆயில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உடனே மாற்றும். ஓகேங்களா? அடுத்து வந்து அது பிரேக் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் சொல்லி லெவல் கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? மினிமம் கொடுத்துருப்பாங்க, இங்கே மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் லெவலுக்கு கீழே மேக்ஸிமம் அது குறையாது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த ஆயில். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் லீக் ஆகும். நம்ம சடன் பிரேக் கழிச்சினாலோ இல்லை வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனா மட்டும்தான் அது சீக்கிரமாக வந்து இந்த பிரேக் ஆயில் குறையும். சப்போஸ் அது ரொம்ப குறையுது அப்படின்னா உடனே நம்ம சர்வீஸ் சென்டரில் விட்டு பார்த்துக்கணும். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது கூலண்ட் ஆயில் தான். இந்த கூலண்ட் ஆயில் மேக்ஸிமம் நிறைய பேர் மாற்ற மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி ஊற்றினா போதும் அப்படின்னா. ஆனால் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா உடனடியாக அது எவாப்ரேட் ஆகி போயிடும். அது எதுக்குன்னா இன்ஜின் வந்து ஓடும் போது ஹீட் ஆகும், சரிங்களா? ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்து ஒரு பேரிங் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கூல் டவுன் பண்ணுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி திருப்பி அது கூல் ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும், ஆட்டோ கட் ஆஃப் ஆகி திருப்பி அதே மாதிரி திருப்பி ஆனாலும் அதே ரன் ஆகிட்டு இருக்கும். வண்டி ஃபுல்லாக ஓட அது ஆகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து அது எப்படி இதாகும் அப்படின்னா இங்கேருந்து ஆயில் சப்ளை போகும், அதை வச்சு தான் இன்ஜின் வந்து அது கூல் டவுன் பண்ணும், சரிங்களா? இதில் வந்து ஆயில் கம்மியாக அப்படின்னா உள்ள டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகிடும்னா வண்டி டக்குன்னு பிரேக் டவுன் ஆகி வண்டி நின்றுடும். அப்படியே நடுவழியில் நின்றுடும். ஏன் நிற்கிது என்ன நிற்கிதுன்னா தெரியாது. சப்போஸ் அப்புறமேட்டு வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு 1 hour கழிச்சு தான் நம்ம பேனட்டே ஓப்பன் பண்ணணும், சரிங்களா? பேனட் ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், அனல் அடிக்கும், தாங்க முடியாது, சரிங்களா? 1 hour கழிச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இந்த பார்ட்டாக ஓப்பன் பண்ணணும். இது எப்பயுமே ஓப்பன் பண்ணக்கூடாது, சரிங்களா? வண்டி ஆன் ரன்னிங்கில் இந்த பார்ட் ஓப்பன் பண்ணவே கூடாது. இதுதான் ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். எமர்ஜென்சியாக போயிட்டு இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அதில் தண்ணி ஊற்றணும். அதுவும் குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும்தான் ஊற்றணும், சரிங்களா? உடனடியாக சர்வீஸ் சென்டரில் நீங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு உடனடியாக சர்வீஸ் சென்டரோ இல்லை பெட்ரோல் பங்க்லேயே போனீங்கன்னா கூலண்ட் ஆயில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. பெட்ரோல் வேரியன்ட் டீசல் வேரியன்ட்னு இருக்கும். கேட்டிங்கன்னா அவங்க அந்த அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் அந்த ஆயில் கொடுத்தாங்கன்னா அது நீங்கள் டீசல் கையில் ரீஃபில் பண்ணுவாங்க. இது ஒரு 1.5 லிட்டர் 1.25 லிட்டர் பிடிக்கும். அது ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம்